அமேசான் மழைக்காடுகளின் மையப்பகுதியில். டாக்டர் அமெலியா வேகா ஒரு பழங்கால கலைப்பொருளின் மீது தடுமாறினார். இது மற்றவற்றை போலல்லாத ஒரு திசைகாட்டி. அதன் ஊசி வடக்கு நோக்கி இல்லை, அதற்கு பதிலாக அது நடுங்கியது, மேலும் மழுப்பலான ஒன்றை தேடியது. நேரம். ஆர்வத்தால் உந்தப்பட்ட அமெலியா திசைகாட்டியின் பித்தளை மேற்பரப்பில் பொறிக்கப்பட்ட கிரிப்டிக் கல்வெட்டுகளை டிகோட் செய்தார். அது ஒரு நுழைவாயில், வெவ்வேறு சகாப்தங்களுக்கான நுழைவாயில் என்பதை அவள் கண்டுபிடித்தாள். ஒவ்வொரு கார்டினல் திசையும் ஒரு குறிப்பிட்ட சகாப்தத்திற்கு ஒத்திருக்கிறது. மறுமலர்ச்சிக்கான வடக்கு, தொழில்துறை புரட்சிக்கான கிழக்கு, தொலைதூர எதிர்காலத்திற்கான தெற்கு மற்றும் டைனோசர்களின் வயதுக்கு மேற்கு. எலி, தொழில்நுட்ப மேதை மற்றும் காவி. பயமற்ற தாவரவியலாளர் அமெலியா தனது விசுவாசமான குழுவுடன் காலப்போக்கில் பயணங்களை தொடங்கினார். அவர்கள் கவர்ச்சியான உயிரினங்களை எதிர்கொண்டனர். கிரெடேஷஸில் உள்ள ஸ்டெரோசர்கள், விக்டோரியன் லண்டனில் உள்ள கடிகார வேலைப்பாடு ஆட்டோமேட்டான்கள் மற்றும் 23ஆம் நூற்றாண்டில் உணர்வுபூர்வமான ஆல்காக்கள். ஆனால் திசைகாட்டிக்கு விதிகள் இருந்தன. இது ஒரு நபருக்கு ஒரு பயணத்தை மட்டுமே அனுமதித்தது, மேலும் ஒவ்வொரு பயணமும் வரலாற்றை மாற்றியது. எலி தற்செயலாக டா வின்சியின் பறக்கும் இயந்திரங்களை ஊக்கப்படுத்தினார். பாகம் 2 விரைவில்.